ஆல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒரு சீட் யாருன்னா இங்கே உட்காந்துருக்காங்களே இந்த ஃபீமேல் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னோட இன்ஸ்டா பேஜ் டாக்டர் பிரியா சிபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாலோவர்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க என்னோட பேஜ் கண்டுபிடிச்சிட்டு மேம் நீங்கள் நிறைய போஸ்ட் பண்ணணும் பிகாஸ் இதெல்லாம் தேவைன்னு சொன்னாங்க. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு நான் ரம்யாவை மீட் பண்ணேன். இவங்க தான் ஒரு புஷ் பேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ we can share. இப்போதான் மேம் கிட்ட சொல்லியிருந்தேன், மேம் உங்களோட ஆக்சி ப்ளஸ் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் பேஜாக இருந்தது, பிரியா சிபி வந்து உங்கள் பர்சனல் பேஜாக, பட் அதில் போஸ்ட் எதுவும் இல்லையே, ஏதாச்சும் கண்டென்ட் போட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மேம் வந்து அது சீரியஸாக எடுத்துப்பாங்கன்றதே இல்லை. இப்போ தான் எனக்கு தெரியுது அவங்க எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமரோட ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயத்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 6 months அவங்களோட பேஜ் வந்து செம்மையாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபெல்லோ ஃபீமேல்ஸ் தான் எனக்கு வந்து பூஸ்ட் மாதிரி இல்லை. ஏன்னா எத்தனை பேர் வந்துட்டு டாக்டர்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே இவ்வளோ பர்சனலாக எடுத்துப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் டாக்டர் வந்து அதை பண்ணிட்டு இன்னைக்கு அதை வந்து ஜென்ரலாக பேசும்போது அது தெரிஞ்சிருக்குன்னப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கு. யாரோ சொன்னாங்களேன்னு ஐ வாஸ் திங்கிங் அது யாருன்னு எனக்கு கனெக்ட் ஆகலை. அப்போ கூட நான் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பட் இப்போ வந்து அவங்க சொல்கிறது வந்து எனக்கு உண்மையாலுமே ஒரு கிரேட்ஃபுல் மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வி டூ ஹாவ் அ கனெக்ட். எப்படி தெரியுமா, போஸ்ட்மார்ட்டம் மதர். ஸோ நாங்கள் நிறைய போஸ்ட்மார்ட்டம் பற்றி தான் பேசுவோம். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஹீலிங் ஃபேஸில் இருக்கும். ஹோப் ஷீ இஸ் வெரி மச் ஹாப்பி. ஆக்சுவலி ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறமே நிறைய டிஃப்ரென்ஸ் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் கூட இன்னொன்று சொன்னாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒன்று சொன்னாங்க. அதுதான் எனக்கு தட் மேட் மீ வெரி ஃபன்னி மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ ரம்யா நீங்கள் என்ன சொன்னீங்கிறது எங்கள் அம்மாவுக்கு நான் கன்வே பண்ணணும். இல்லை மேம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ இன்னைக்கு ரொம்ப ஹெக்டிக்கான டே, ஃபுல்லாக வந்து ஷெட்யூல் பிஸியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைலாம் கோயிலுக்கு வரும், அந்த சாமிக்கே ஒரு பிரச்சனைலாம் இந்த சாமி எங்கே போகும்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து 100% மேமுக்கு பொருந்தும் இன்னைக்கு. அதனால அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு இதை ஃபஸ்ட்டு கன்வே பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா வந்து அஸ் அ ஃபீமேல் நாங்கள் வந்து எல்லாமே கோத்ரூ பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதில் குறிப்பாக எனக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் சப்போர்ட். பட் அதெல்லாம் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து எவ்ரிதிங் ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஹெக்டிக் வரும். இப்போ இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரியுமா ஒரு போன்வீட்டா குடிச்ச மாதிரி ஆகிடும் எனக்கு. ஸோ அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபெல்லோ ஃபீமேல்ஸ்க்கு ஒரு ஃபெல்லோ ஃபீமேல் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு எப்படி எங்கள் வீட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கோ அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. மெயினாக நான் இது என்ன இந்த வீடியோவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஸோ எல்லாருமே அஸ் அ ஃபீமேல் we have to grow together and heal together. அதுதான் நான் சொல்றேன். தட்ஸ் அதுதான் மெயின் கண்டென்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா ஒரு 3 விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரம்யா? டெஃபினட்டாக எனர்ஜி லெவல்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு டாக்டர். அப்புறம் வந்து கிரேவிங்ஸ், இப்போ பெஸ்ட் ஃபீட் மாம்னால வந்துட்டு ரொம்ப கிரேவிங்ஸ் வந்து கண்ணாப்பின்னான்றதெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. வெரி குட். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம பாடி விட்டு நல்ல டீடாக்ஸ் ரெஜுனேஷன்லாம் நல்லா இருக்கு. அதனால வந்துட்டு ஸ்லீப் சைக்கிள் எனக்கு அந்த ஐவி கொடுக்கும் போதே ரொம்ப நல்லா ரிலாக்ஸிங்காக ஸ்லீப் சைக்கிள்லாம் பெட்டர் ஆகுது. ஸோ மஸ்ட் விசிட். நான் அதான் சொல்லிட்டு இருப்பேன். நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் அடுத்தடுத்து ரெக்கமெண்டேஷன் அதான் பண்ணேன். எல்லாரையும் நான் டாக்டர் சொன்னேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தத்தையும் நான் வந்து கொண்டு வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி. வந்து டீடாக்ஸ் வாட்டர், ஆக்சி ப்ளஸ் ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரொம்ப ஃபேன் ஆயிட்டாங்க. ஃபாலோயிங் தட் ஆல்சோ. அண்ட் இன்னொன்று கூட சொல்லுவீங்க, காஃபி கிரேவிங். முன்னாடி நிறைய காஃபி குடிப்பேன், இப்போல்லாம் அதெல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அஸ் அ போஸ்ட்மார்ட்டம் தான் நம்ம பண்ணணும். என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் வாஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி பீப்புள். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் த வீடியோ மெயின்லி ஃபார் மை மதர். நீங்கள் பாருங்கள், என்னை வந்து ஃபாலோ பண்ணுற ஃபீமேல்ஸ் இருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஈவன் ஃபார் த ஆக்சி ப்ளஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா என்னோட பையனை எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஷீ இஸ் சப்போர்ட்டிங் மீ lot. So even for you also. எனக்கும் எங்க அம்மா தான் full and full பார்த்துட்டு இருக்காங்க. To all the girl moms, all the girl moms, this video is dedicated அப்படி வெச்சுக்கலாம். உண்மையாலுமே thank you to all the mothers and we are always working. அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதான் உண்மை. சரியா? thank you so much. Thank you.